நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பேக் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் தேர்ட் ட்ரைமஸ்டர் என்டர் ஆன உடனே பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, திங்க் பண்ணி ஞாபகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 34 வீக்ஸ்லேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி என்னென்ன அந்த பேக்கில் பேக் பண்ணணும், இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 34 வீக்ஸில் ஹாஸ்பிட்டல் செக்லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு குழந்தைக்குன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, இதெல்லாம் இருந்தால் தான் ஆச்சு அப்படின்னு நாங்கள் எந்த டாக்டர்ஸுமே ஸ்ட்ரிக்டாக சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு கஸ்டம்ஸில் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, சேஃபாக ஒரு ஏதாவது கிளாத்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி டெட்டால் போட்டு நல்லா பண்ணி க்ளீனாக கொண்டு வாங்கன்னு சொல்லுவோமே தவிர, இவ்வளோ க்ளோத்ஸ் கொண்டு வரணும், இந்தந்த மாதிரி டைப்ஸில் வரணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேபிக்கு சேஃப்டியாக ஒரு க்ளோத்ஸு, அதே மாதிரி டயப்பர்ஸ் அண்ட் டயப்பர் ரேஷ் க்ரீம் இருக்கும். ஏன்னா ரேஷ் வராமல் இருக்கிறதுக்காக. பேர் மினிமம் அப்படின்னா இது மட்டும்தான் பேபிக்கு. அதுவும் பல ஹாஸ்பிட்டல்ஸில் அங்கே இருக்க ஃபார்மசிலே இதெல்லாம் கிடைக்கிறனால கொண்டு வரணும், நீங்களே வரப்போ கொண்டு வந்துடுங்க, செக்லிஸ்ட் இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்ல மாட்டோம். பட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது உங்கள் சாய்ஸ். ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்லிஸ்ட் இருக்குது. அதில் நம்பர் 1 அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஃபைல். ஹாஸ்பிட்டல் ஃபைலில் அவங்க கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண பிக்மி நம்பரோடு இருக்கணும். அந்த ஃபைல்லையே அதை எழுதி வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு நீங்கள் போகிறப்போ எல்லா டீட்டெயில்ஸும் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் கேட்குறப்போ உங்களால் ஹிஸ்ட்ரி சொல்ல முடியாமல் போகும். வலியில் இருப்பீங்க, ப்ளீடிங் ஆகிட்டுருக்கலாம், பனிக்கூட உடஞ்சிருக்கலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபைலில் உங்களோட பேர், ஹஸ்பண்டோட பேர், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இருக்கணும், பிக்மி நம்பர் இருக்கணும். இதெல்லாமே ஃபஸ்ட்டு பேப்பரில் கிளியராக எழுதி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆன நாள்லேருந்து, யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆன நாள்லேருந்து நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு என்டர் ஆகிற டைம் வரைக்கும் என்ன பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, இசிஜி, எக்கோ, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், க்ரோத் ஸ்கேன், அனாமலி ஸ்கேன் எல்லாமே டேட் வாரியாக நீங்கள் அடுக்கி அந்த ஃபைலில் வச்சிடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு ஆத்திர அவசரம்னா அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணுவாங்க, பிளட் குரூப் எல்லாம் கேட்பாங்க. நான் எனக்கு பி பாசிட்டிவ்னு நினைக்கிறேன், ஓ நெகட்டிவ்னு நினைக்கிறேன். ஒரு டென்ஷனில், பதட்டத்தில் நீங்கள் மறக்கலாம், இல்லை கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ பிளட் குரூப் ரிப்போர்ட்டு அண்ட் எல்லா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸு அதெல்லாம் கிளியராக டேட் வாரியாக நீங்கள் பொறுமையாக இருக்கிறப்பவே, இந்த 34 வீக்ஸில் ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்பவே டேட் வாரியாக நீங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் அடுக்கி வச்சுடுங்க. என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, அயன், கால்சியம், மல்டிவிட்டமின்ஸ், சுகருக்கு சில பேர் மெடிசன் எடுக்கலாம், தைராய்டுக்கு, பிபிக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கலாம். ஸோ மெடிசனோட டேட்டாவும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க, டாக்டர்ஸ் இதை தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தீங்கன்னா ஃபைல் பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பொறுமையாக, அதாவது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஏன்னா நிறைய இடத்துல இப்போல்லாம் ரிப்போர்ட்ஸ் மெயிலில் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஸோ அப்பப்போக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு நார்மல், இல்லை இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட டிஸ்கஷன் முடிச்சிடுவோம். பட் டெலிவரிக்குன்னு வரப்போ அந்த ரிப்போர்ட் எங்கே, 5th மந்த் அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கே, என்டி பண்ணப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பாங்க, அந்த பிளட் டெஸ்ட் எங்கேன்னு கேட்குறப்போ நம்ம கொஞ்சம் பதறிடுவோம். நமக்கு அது எங்கே இருக்குது, நான் தேடணும், நான் ஆன்லைனில் இருக்கான்னு பார்க்கணும், இமெயிலில் இருக்கான்னு பார்க்கணுன்னு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கணும்னா ரிப்போர்ட்ஸை டேட் வாரியாக நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மதருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது ஃபீடிங் ப்ரா அண்ட் ஃபீடிங் நைட்டி அண்ட் காட்டன் சாரீ ஆர் துப்பட்டா ஆர் அப்டாமினல் பெல்ட், பைண்டர்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங் அது நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லா டாக்டர்ஸுமே பிரெஸ்ட் ஃபீடிங் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதில் ப்ரா போட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா பிரெஸ்ட் ரொம்ப சேக் ஆகிடும். இனிஷியேஷன் ஆஃப் லாக்டேஷன், பிரெஸ்ட் மில்க் வர ஆரம்பிக்கிறதுமே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டெலிவரி முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, இப்போ சிசேரியன்னா 24 hours, நார்மல் டெலிவரினா 6 to 8 hours நீங்கள் ப்ரா போட ஆரம்பிச்சிடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீடிங் நைட்டி ஃபார் யுவர் கம்ஃபர்ட் லெவல். காட்டன் சாரீ இல்லைன்னா அப்டாமினல் பைண்டர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, வயிறு குறையிறதுக்காகவோ இல்லை பேக் பெயினுக்காகவோ கிடையாது. இந்த இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி வயிறு கட்டுறது
உங்களுக்கு வந்து யூட்ரஸ் 9 மந்த்ஸாக பெருசான யூட்ரஸ் அப்படியே உடனே டெலிவரி ஆன உடனே சுருங்காது. இட் வில் டேக் 6 வீக்ஸ் ஃபார் த யூட்ரஸ் டு கோ பேக் டு ஒரிஜினல் ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸ். அது ப்ரீ ப்ரெக்னன்சி அந்த கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 8 வாரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் அது வந்து டெலிவரிக்கு அப்புறம் தொலைதொலான்னு ஆடிட்டுருக்கும். அப்போ ஒவ்வொரு டைம் அது மூவ் ஆகுறப்போ மதர் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் பெயின். அந்த பெயினை குறைக்கிறதுக்கு டு கீப் த யூட்ரஸ் இன் அ பொசிஷன், அதுக்கு தான் நம்ம வந்து அந்த அப்டாமினல் பைண்டர்ஸ் ஏதாவது போட சொல்லுவோம். அதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி சானிட்டரி பேட்னால் நீங்கள் எப்போவுமே பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ண பேடை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸோ இல்லை கொஞ்சம் நிறைய பிளட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரியான பேடை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணி வாங்கி அதுவும் நம்ம வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த போஸ்ட் டெலிவரி ப்ளீடிங் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு. கடைசி நிமிஷம் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாமல் முதல்லையே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு பேக்கில் எல்லா திங்ஸும் வச்சுட்டு மேலே ஃபைல் போட்டு வச்சிடணும். ஸோ ஒரு எமர்ஜென்சி நீங்கள் கிளம்பணும், ஒரு மூமெண்ட்டில் டவுட் இருக்குது, இல்லை ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் ஆகுது, இல்லை பனிக்கூட உடஞ்ச மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு நல்லா வலி எடுக்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இதை எடு, அது அங்கே இருக்குது, இது நைட்டு இங்கே இருக்குது, சானிட்டரி பேட் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வராமல் அந்த ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது தெரியணும். சரி, கிளம்புறப்ப அந்த ஒரு பேக்கை தூக்கிட்டு போகணும், அப்படி இருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மெடிசனோட செக்லிஸ்ட்டை நான் எடுத்து வைக்க சொன்னேன். ஒரு ஸ்ட்ரிப்பு மெடிசனே கூட அதில் இப்போ அயன், கால்சியம், மல்டிவிட்டமின்லாம் ஒரு ஸ்ட்ரிப் அதில் போட்டே வச்சிடலாம். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபால்ஸ் அலாரம்மா உனக்கு ஒன்றும் பெயின் இல்லை பட் பெயின் வர மாதிரி இருக்குது அப்படின்னு 1 or 2 days நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹாஸ்பிட்டலில் தங்குறீங்கன்னா கூட அயன், கால்சியம்லாம் நீங்கள் அங்கேயே நீங்கள் வச்சுட்ருக்க மெடிசனே எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபார் யூ டு பேக் த ஹாஸ்பிட்டல் பேக். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதை தவிர வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் பேக்கில் உங்களுக்கு queries இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.